அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூரி கிச்சன். இன்றைக்கி தேங்காய் சோறும் கொடுவா மீன் குழம்பும் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மீன் குழம்பு ரெடி பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு காரணம், மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணி ஒரு 1 ஹவர் கழித்து சாப்பிட்டா தான் அது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மீன் குழம்பு ரெடி பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த மீன் குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அதோட ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதை லைட்டாக வதக்கிக்குவோம். அதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்குவோம். இது ஒரு அரை பதத்துக்கு நம்ம வதக்கிட்டோம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்குவோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறோம். நல்லெண்ணெய் வந்து இந்த மீன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குவோம். ஆயில் சூடாகிடுச்சு. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அதோட நாட்டு வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு 10 பல்லு பூண்டை உரித்து இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இது ரெண்டையும் நல்லா சேர்த்து ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பார்த்துக்கு இதை வதக்கிக்கணும். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்து இதை கொஞ்சம் வதக்கிட்டோம். நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற வதக்கின பேஸ்ட்டை இதில் சேர்த்துப்போம். அதோட குழம்புத்தூள் ஒரு 4 டீஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துருக்குறோம். சேர்த்து இந்த மசாலாவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த மசாலா போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை அப்படியே வேக விடுவோம். இதோடைய பச்சை ஸ்மெல்லு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ மசாலாலாம் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி எடுத்துருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்த்துக்குவோம். அதோட இந்த மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம். இதில் தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம், ஓரளவு திக்காகவே இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா ஃபுல்லாக மசாலாலாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீனை இதில் சேர்த்துப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு கொடுவா மீன் எடுத்து கட் பண்ணி சுத்தம் பண்ணி உப்பு போட்டு கழுவி எடுத்துருக்குறோம். இப்போ இதில் சேர்த்துட்டோம். அதை போட்டு கிண்டவெல்லாம் கூடாது. லேசாக இந்த மாதிரி அந்த மீன் வந்து அந்த கிரேவியில் ஃபுல்லாக டிப் ஆகிற அளவுக்கு மீனை வச்சு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த மீன் வேகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுவோம்.
இப்போ நம்ம மீன் சேர்த்து ஒரு 4-5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணி எப்படி ரெடி ஆகிக்குது பார்ப்போம். மீன் குழம்பு பக்காவாக ரெடி ஆகிடுது. மீன்லாம் நல்லா ஃபுல்லாக எல்லாம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த 1 கப் அளவு ஒரு அரை மூடி தேங்காவை பால் எடுத்து இதில் சேர்த்துக்கிறோம். தேங்காய் பால் சேர்த்து எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் இதை கொதிக்க விடும். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் லைட்டாக கொதிக்க விட்டு இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அவ்வளோதான், மீன் குழம்பு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை, நைஸாக சாப் பண்ண மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது தேங்காய் சோறு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். ஒரு 50 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம். அதோட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். ஆயில் சூடாயிடுச்சு. இதில் சின்னதாக 2 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துருக்கோம். அது பொரியட்டும். அதோட ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கணும். நம்ம இந்த தேங்காய் சாதத்துக்கு வெங்காயம் வந்து அதிகமாக வதங்கக்கூடாது. ஒரு அரை பதம் வதக்கினா போதும். இப்போ நம்ம 1/2 கிலோ ரைஸில் தேங்காய் சாதம் ரெடி பண்ணுறோம். அதுக்கு ஒரு 100 ml வெங்காயம் சேர்த்துருக்குறோம். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் வதங்கணும். இப்போ வெங்காயம் வந்து ஒரு அரை பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சின்னதாக ஒரு 3 பச்சை மிளகாவை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷம் இதை முழுசாக வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு நிமிஷம் இதை வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி, கொஞ்சமாக புதினா இதில் சேர்த்துக்குவோம். அதோட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குவோம். இதில் இப்போ மல்லி புதினா சேர்த்து ஒரு நிமிஷம் வேக விட்டுருந்தோம். வேகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் தேங்காய் பால் சேர்த்துப்போம். தேங்காய் பால் வந்து நம்ம வந்து ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறோம். 1/2 கிலோ ரைஸுக்கு அதுக்கு நம்ம 1 லிட்டர் தேங்காய் பாலை எடுத்து வச்சிட்டோம். அதை இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரு 10 பல்லு பூண்டை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணியிருக்கிறோம். அதையும் இதில் சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். தேங்காய் பால் கொதி வரட்டும். நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். தேங்காய் பால் சேர்த்து ஃபுல்லாக தேங்காய் பால் கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸை இதில் சேர்த்துக்குவோம். நம்ம 1/2 கிலோ ரைஸை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வடித்து எடுத்துட்டோம். இப்போ இந்த ரைஸை இதில் சேர்த்துக்குவோம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குவோம்.
எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கொதி வரட்டும். 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைப்போம். ரைஸ் ஃபுல்லாக நல்லா வெந்து வருது. வெந்து அந்த அரிசியும் தண்ணியும் சமமாக வரணும். வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது கொதிக்கட்டும். இப்போ இந்த அரிசியும் தண்ணியும் சமமாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அப்படியே தம்மில் வச்சுருவோம். இப்போ 20 நிமிஷம் நம்ம இதை தம்மில் போட்டுருந்தோம். 20 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இதை ஓப்பன் பண்ணி எப்படி ரெடியாக இருந்துட்டோம். ரைஸ் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ ஒரு அருமையான தேங்காய் சோறு கொடுவா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.